வணக்கம் மக்களே. என்னடா இவன் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு செம கிஃப்ட் தரணும்னா இந்த வீடியோ பார்க்க சொல்கிறான், ஒரு ஆள் இவன் கூட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வெளியூர்லேயோ எங்கேயோ இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டே நடக்கும். அப்போ வந்து உங்களால் கிஃப்ட் தர முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ பாருங்கள். வெளியே இருந்துட்டும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கிஃப்ட் தரலாம். அது இல்லாமல் ரொம்ப செலவே இல்லாமல், ஒரு பைசா செலவே இல்லாமல் கிஃப்ட் தரலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் கோயில் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஸோ அப்புறமேட்டு நான் என்ன வழக்கம் போல் போடுறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ஆப்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பர்த்டே ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் நேம், அதாவது யாரோ ஒரு நேம் கொடுத்துக்கணும். ஸோ யாரோ ஒரு நேம், அதாவது உங்கள் பர்த்டே யாருக்கு பர்த்டேவோ அவங்க நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க நேம் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லியிருக்கேன், அவருக்கு நிஜமாலுமே நேற்று பர்த்டே. ஸோ அதனால் அவருக்கு நம்ம பர்த்டே விஷஸ் சொல்கிற மாதிரி இதில் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிரியேட் ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து கிரியேட் ஸ்டிக்கர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ சுபாஷ் அப்படின்னு எல்லா ஸ்டிக்கர்லையும் இப்படி தான். எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் கொண்டு விட்டோம்னா ஜெனரல் ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். பண்ணா ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து ஆட் டு வாட்ஸ்அப், ஏற்கனவே இந்த இது நான் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிட்டேன், அதனால நான் இப்போ ஆட் பண்ணல. ஆட் கொடுத்தோன்னே வழக்கம் போல் எப்படி நீங்கள் ஸ்டிக்கர் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், கிரியேட் பர்த்டே நேம் சாங். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பேரில் வந்து பர்த்டே சாங் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பிடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பேர், அதே சுபாஷ் பேரில் வந்து பர்த்டே சாங் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் சாங்ஸ் அப்படின்னு ஒரு இதில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷேர்ன்னு இருக்கும், அது ஷேர் கொடுத்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே விஷஸ், அதாவது நீங்கள் வந்து நிறைய பேர் கார்டில் வந்து இது மாதிரி எழுதி கொடுப்பீங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது இதுன்னு எழுதி கொடுப்பீங்க. ஸோ அது எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அழகாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பிடிச்ச ப்ராபப் எது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஷேர்ன்னு இருக்கும். ஸோ ஷேரில் போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வழக்கம் போல் ஷேர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே ஃபோட்டோ ஃப்ரேம், அதாவது இது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஸோ அது அவரோட ஃபோட்டோவில் வந்து கேக்கு அது மாதிரி நிறையா வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே ஸ்டேட்டஸ், அதாவது உங்கள் பர்த்டே ஸோ அதாவது உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து அவருக்கு விஷஸ் தெரியும்னா ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்த்டே போயம்ஸ். பர்த்டே போயம்ஸில் வந்து அந்த பர்த்டே பாய், ஸோ அதாவது பர்த்டே ரிலேட்டடாக போயம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, பாய், see you.